Hi friends, நம்ம இங்கிலீஷ் கிராமரில் எரர் ஸ்பாட்டிங் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோவில் ஒரு 10 கோல்டன் எரர் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நம்ம ஸ்பாட்டிங் எரரில் அதிகமாக இந்த சென்டென்ஸ் பார்த்துருப்போம். இந்த எய்தர் ஆர் நெய்தர் நார் எல்லாருக்குமே தெரியும். எய்தர் வந்தால் ஆர் வரும், நெய்தர் வந்தால் நார் வரும் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி இதில் ஒரு சில சின்ன சின்ன எரர்லாம் இருக்குது. நம்ம அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். when two or more singular nouns are joined together by either or neither nor the pronoun is singular. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு சப்ஜெக்ட், ஓகேவா, ரெண்டு சப்ஜெக்டோ ரெண்டு நவுனோ அது சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுமே சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா அது எய்தர் ஆர் நெய்தர் நார் அதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா பின்னால் அவருடைய ப்ரொனவுன் எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்குலராக தான் இருக்கும். என்ன அப்படின்னா எய்தர் ஆர் நெய்தர் ஆர், நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எய்தர் ஆர் நெய்தர் ஆர் இதில் ரெண்டு சப்ஜெக்டை அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அப்படி ஜாயின் பண்ணும் போது அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே சிங்குலராக இருந்தால் பின்னால் அவருடைய ப்ரொனவுன், ஓகே, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பின்னால் அவருடைய ப்ரொனவுன் சிங்குலராக தான் இருக்கணும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எய்தர் ராம் ஆர் ஷாம் வில் கிவ் ஹிஸ் புக்கு. இதில் எய்தர் ஆர் அப்படிங்கிற சென்டென்ஸ் வச்சா இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ராம் அப்படிங்கிறது சிங்குலர், ஷாம் அப்படிங்கிறது சிங்குலர். இங்கே ரெண்டுமே சிங்குலராக இருக்குது அப்படின்னா பின்னால் வரக்கூடிய ப்ரொனவுன் என்ன போட்டிருக்காங்க, ஹிஸ் அப்படிங்கிற ப்ரொனவுன் இருக்குது. அப்போது அது சிங்குலராக தான் இருக்கணும். இதே அவங்க எரரில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இங்கே ஹிஸ்ஸுக்கு பதிலாக ப்ளூரலில் தயர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் எய்தர் ஆரில் கனெக்ட் ஆகிட்டு இல்லை நெய்தர் ஆரில் கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னா பின்னால் வரக்கூடிய ப்ரொனவுன் சிங்குலராக தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். when a singular and a plural noun are joined by or nor the pronoun must be plural. நம்ம இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோமோ அதே தான் இதுவும், ஓகேவா. எய்தர் ஆர் நெய்தர் ஆரில் ரெண்டு சப்ஜெக்ட் எல்லாம் நவுன் கனெக்ட் ஆகும் போது நம்ம அங்கே என்ன சொன்னோம், ரெண்டுமே சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா பின்னால் வரக்கூடிய ப்ரொனவுன் ப்ளூரலாக இருக்கும், பின்னால் வரக்கூடிய ப்ரொனவுன் சிங்குலராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே எப்படின்னா ஒரு சிங்குலர் நவுனும் ஒரு ப்ளூரல் நவுனும் வந்துச்சு அப்படின்னா பின்னால் அவருடைய ப்ரொனவுன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரலாக தான் இருக்கும், ஓகேவா. இதை கொஞ்சம் கிளியராக கேட்டுக்கோங்க. ரெண்டுமே சிங்குலர் நவுனாக இருந்துச்சு அப்படின்னா பின்னால் வரக்கூடிய ப்ரொனவுன் சிங்குலராக தான் இருக்கும். ஒரு சிங்குலர் ஒரு ப்ளூரல் நவுன் வந்துச்சு அப்படின்னா பின்னால் வரக்கூடிய ப்ரொனவுன் ப்ளூரலாக தான் இருக்கும். ஓகே, இதான் இந்த ஃபஸ்ட் ரெண்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு என்னென்னா லேட்டர் ரூல் ஃபார்மர் ரூல் அப்படின்னு கிராமரில் சொல்லுவோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லேட்டர் ரூல் பற்றி பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னால் ரெண்டு சென்டென்ஸ் சொல்லியிருந்தோம். அது எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தான் இதுவும். அதுக்கும் இந்த லேட்டர் ரூல் ஃபார்மர் ரூலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு சென்டென்ஸ்லையுமே பின்னால் வரக்கூடிய ப்ரொனவுனை பற்றி பேசணும். ஆனால் இங்கே இந்த லேட்டர் ரூல் ஃபார்மர் ரூலில் எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா பின்னால் வரக்கூடிய வெர்பை பற்றி பேசுவோம். ஓகே, லேட்டர் ரூல் பற்றி பார்ப்போம். இஃப் டூ சப்ஜெக்ட் ஆர் ஜாயின்டு பை எய்தர் ஆர் நெய்தர் நார் த வெர்ப் அக்ரீஸ் வித் த சப்ஜெக்ட் தட் இஸ் நியர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு சப்ஜெக்டை எய்தர் ஆர் இல்லை நெய்தர் நார் அதை வச்சு கனெக்ட் பண்ணும் போது பின்னால் வரக்கூடிய வெர்பை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை வச்சு தான் போடணும், ஓகேவா. இப்போ நான் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னால் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எய்தர் ஷி ஆர் ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் டன். இதில் ரெண்டு சப்ஜெக்ட் என்னது, ஷீங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு, ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு, ஓகேவா. அதுக்கடுத்து வெர்புங்கிறது என்னது, ஹேவ் அப்படிங்கிற ஒரு வெர்பு இருக்குது. இந்த ஹேவ் அப்படிங்கிற வெர்பு என்ன வெர்பு, இது ப்ளூரல் வெர்பு. இதுவே சிங்குலர்னால் ஹேஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஹேவ் அப்படிங்கிற ப்ளூரல் வெர்பு இங்கே எப்படி போட்டாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்டை பாருங்கள். ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளூரல் நவுன், ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு அடுத்து உள்ள வெர்பை ப்ளூரலாக போட்டாங்க, ஓகேவா. இதான் லேட்டர் ரூல் அப்படிங்கிறது. லேட்டர்னால் பின்னால் வரக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். லேட்டாக வரக்கூடிய சப்ஜெக்ட்டு, லேட்டாக பின்னால் வந்த சப்ஜெக்ட் ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரலாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெர்பை நம்ம ப்ளூரலில் போடுறோம், ஓகேவா. இதே இப்போ இங்கே சிங்குலராக வந்திருக்கு அப்படின்னா நம்ம இங்கே ஹேஸ் அப்படின்னு போட்டிருப்போம். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். நெய்தர் தே நார் ஐ எம் கோயிங், ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தே அப்படிங்கிறது ப்ளூரலாக இருக்குது. ஆனால் பின்னால் வரக்கூடிய சப்ஜெக்ட் லேட்டராக வரக்கூடிய சப்ஜெக்ட் ஐ அப்படிங்கிறது சிங்குலராக இருக்குது. இப்போ பின்னால் வரக்கூடிய சிங்குலராக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெர்பு ஆம் அப்படிங்கிறத நம்ம சிங்குலர் வெர்பாக போட்டிருக்கோம். இதே இங்கே ஐக்கு பதிலாக தே அந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ளூரல் வெர்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஆம் போட்டிருக்க மாட்டோம், ஆர் அந்த மாதிரி ப்ளூரல் வெர்பு போட்டிருப்போம். அப்போ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். லேட்டர்னால் பின்னால் வரக்கூடிய சப்ஜெக்ட்
அது சிங்குலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்து உள்ள வெர்பை சிங்குலரில் போடுவோம். இதுவே பின்னால் வரக்கூடிய சப்ஜெக்ட் ப்ளூரலில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெர்பை நம்ம ப்ளூரலில் போடுவோம். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் வந்து நீங்கள் மொத்தம் நம்ம ஒரு 4 ரூல்ஸ் தான் சொல்ல போகிறோம். நீங்கள் 4ஐயும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மர் ரூல், அதை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மர் ரூல் பற்றி பார்ப்போம். ஃபார்மர் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லேட்டர் ரூல் அப்படின்னு பார்த்தோம். லேட்டர் ரூல்னால் என்னது, லேட்டாக அந்த சப்ஜெக்டை வச்சு நம்ம அதுக்கு அடுத்து உள்ள வெர்பை போட்டோம். அப்போ ஃபார்மர் ரூல்னால் என்னது, ஃபஸ்ட்டு ஃபார்மராக முதல்ல வரக்கூடிய சப்ஜெக்டை வச்சு பின்னால் வரக்கூடிய வெர்பை போடணும். ஃபார்மர் ரூல் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 3 வேர்டு சொல்லுதேன், டுகெதர் வித், அலாங் வித், இன் அடிஷன் டு. இந்த மாதிரி வேர்டை வச்சு 2 சப்ஜெக்டோ 2 நவுனோ ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதான் வந்து ஃபார்மர் ரூல். ஓகே, அப்போ ஃபார்மர் ரூல் என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஷி அலாங் வித் ஹெர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கம்மிங். இதில் அலாங் வித் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. அப்போ வந்து ஃபார்மர் ரூல். ஓகே, நம்ம என்ன சொன்னோம், ஃபார்மர் ரூல்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் போடணும். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஷி அப்படிங்கிறது இருக்குது. ஷி அப்படின்னா என்னது, சிங்குலர். அப்போ இது சிங்குலரில் இருக்கிறதுனால பின்னால் வரக்கூடிய வெர்பு வந்து நம்ம சிங்குலரில் தான் போடணும். அதனால தான் பின்னால் வந்து ஈஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஒருவேளை இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ப்ளூரலில் எதுவும் வேர்டு இருந்துச்சு அப்படின்னா பின்னால் வரக்கூடிய வெர்பு வந்து அவங்க ப்ளூரலில் போட்டிருப்பாங்க, ஆர் அந்த மாதிரி ப்ளூரலில் போட்டிருப்பாங்க. ஓகே, இதான் வந்து ஃபார்மர் ரூல், லேட்டர் ரூல். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி 4மே பார்த்தது எல்லாமே ஒரே மாதிரி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு இது என்னென்னு ஒரு 10 நிமிஷம் பார்த்தா போது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான எரர்னு கேட்டாலும் இந்த மாதிரி எரர் தான் கேட்பாங்க. மற்றபடி நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோ கோல்டன் எரர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். அதில் வந்து ஒரு 10 கோல்டன் எரர் போட்டிருப்போம். அந்த கோல்டன் எரர் எல்லாமே வந்து பேங்கிங், எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா வீடியோவும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.